வணக்கங்க. நான் பல்லாவரத்தில் சென்னைக்கு அருகில் குடியிருக்கேன். நான் ஒரு வங்கியில் வேலை பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. சில நாட்களுக்கு முன்பு நான் எனது குடும்பத்தினருடன், அக்கா தங்கை ஆகிய குடும்பத்தினருடன் திருச்சிக்கு அருகில் உள்ள பொன்மலையில் பொன்னேஸ்வரி அம்மன் கோயிலை தரிசிக்க சென்றிருந்தோம். விடிய காலம்பர ஒரு 6 மணிக்கு அங்கே போனப்போ அந்த கோயில் சாத்தியிருந்தது. விசாரித்த பொழுது 9 மணிக்கு மேல் தான் திறப்பார்கள், ஐயர் திறப்பார், அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பூஜை செய்யலாம் அப்படின்னு அருகில் இருந்தவர்கள் கூறினார்கள். அப்பொழுது உடை மாற்றுவதற்கும் தங்குவதற்கும் ஏதாவது ஹோட்டல் இருக்கா என்று விசாரித்த பொழுது அங்கு அந்த மாதிரி வசதியான ஹோட்டல்கள் எதுவும் இல்லை. அப்பொழுது அந்த பள்ளிவாசலில் இருந்து ஒரு நண்பர், எங்கிருக்கிறீர்கள், எங்கிருந்து வந்தீர்கள் என்று விசாரித்தார்கள். அப்பொழுது நாங்கள் இந்த மாதிரி குடும்பத்துடன் இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். பக்கத்தில் எந்த ஹோட்டலும் இல்லாத காரணத்தினால் போய்விட்டு திரும்பி வருவதற்கும் கடினமாக இருக்கும் என்று யோசிக்கும் பொழுது தானாகவே அவரே தங்குவதற்கும் குளிப்பதற்கும் என்னுடைய பள்ளிவாசலை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அதை திறந்து வைத்து எங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தார். நாங்கள் எங்களுடைய காலை எல்லாம் முடித்து கொண்டு குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து செல்லும் பொழுது அவர் எங்களுக்கு தேநீரும் பிஸ்கெட்டும் கொடுத்து உபசரித்து எங்களை சந்தோஷமாக வழி அனுப்பித்து வைத்தார். அன்று அந்த கோயில் முழுவதுமாய் திறக்காமல் இருந்ததனால் நாங்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தோம். இந்த வீடியோ எதற்காக உங்களிடம் பகிர்கிறேன் என்றால், மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்து என்பதை மறந்து ஒரு தங்குவதற்கு இடமும் குளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த ஒரு இஸ்லாம் நண்பருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. இந்த பதிவிட காரணம் என்னவென்றால், இன்றைய சூழலில் மத நல்லிணக்கம் குறிப்பாக இந்தியா முழுவதும் கொஞ்சம் சீர்கெட்டு இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்திலும் இப்பொழுது அரசியல் தலையீட்டினால் மத நல்லிணக்கம் கெடக்கூடிய சூழல் இருக்கின்றது. எனவே இந்த பதிவின் மூலம் மக்கள் மத நல்லிணக்கம் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த பதிவு செய்யப்படுகின்றது. இதை காணக்கூடிய மக்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் செய்து பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.